வெற்றி எக்ஸ்பிரஸ் பேட்ச்ல வந்து நம்ம ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு வந்து கிளாஸ் 12 வந்துட்டோம். ஆல்ரெடி 11 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்காக நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபுல்லாக கவர் பண்ற மாதிரி லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 1499 இங்கே வாங்கிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? அதே மாதிரி குரூப் டிக்குமே ஒரு பெய்ட் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 1488 கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி உங்களோட கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்க அட்மிஷன் கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களால வந்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசியில வந்து தமிழ்ல புக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். 480 கிடைக்கும். லேட்டஸ்ட்ல நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே சேர்த்து 47 செட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகுமா? Rekha swim in a 40-meter long pool. She swims from one end to another and comes back, covering 80 meter in 1 minute along a straight path. What is her average velocity? ரேகா 40 மீட்டர் நீளமுள்ள நீச்சல் குளத்தில் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு சென்று மீண்டும் தொடக்க இடத்திற்கு திரும்புகிறாள். அவள் ஒரு நிமிடத்தில் மொத்த 80 மீட்டர் நீந்துகிறாள். அவளின் சராசரி வேகம் என்ன? ஓகேவா? இப்ப என்னன்னா, இப்ப வந்து ரேகா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போறா 40 மீட்டர். ஓகேவா? 40 மீட்டர் போறா. அகெயின் போயிட்டு ரிட்டர்ன் அதே இடத்துக்கு நீந்திட்டு வந்துடுறான். ஓகேவா? அப்போ அகெயின் இன்னொரு என்ன 40 மீட்டரை கவர் பண்றா. அததான் வந்து ஃபர்ஸ்ட் 40 மீட்டர், செகண்ட் 40 மீட்டர் சேர்ந்து 80 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமாக 80 மீட்டர் வந்து நீந்தரா அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி வேகம். ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா இடப்பெயர்ச்சி மற்றும் நேரம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், நேரம்னா டைம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பொருள் இங்க இருக்கு. இந்த பொருள் இந்த இடத்துல இருந்து நகர்ந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேவா? இது பிளேஸ் 1ல இருந்து பிளேஸ் 2க்கு நகர்ந்திருக்கு. அப்போதான் அது இடப்பெயர்ச்சின்னு அர்த்தம். இங்க இருக்க வேண்டிய பொருள் இங்க நகர்ந்திருக்குன்னா தான் அது இடப்பெயர்ச்சி. ஓகேவா? இங்க இந்த ஸ்விம்மிங் பண்ற அந்த பொண்ணு வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40 மீட்டர் போயிட்டு அகெயின் கம்பேக் ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? அப்படிங்கும் போது இடப்பெயர்ச்சி எதுவுமே நடக்கல. ஓகேவா? அப்போ இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 0. இடப்பெயர்ச்சி அப்படின்னா அதனுடைய மீனிங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. ஆனா அந்த பொண்ணு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அப்போ இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 0. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து 80 மீட்டர் கவர் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இப்ப நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். இப்ப இந்த 0ன்னு பார்த்த உடனே நம்ம ஆன்சரும் 0ன்னு ஈஸியா தெரிஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா இப்ப 0 கூட நம்ம என்னத்தை வந்து இங்க என்ன நம்பரா இருந்தாலுமே 0 தான் வரும். டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 மினிட். 1 மினிட்ல 1 மினிட் நம்ம போட்டாலுமே 0 தான் வரும். நீங்க இந்த 0 மேல இருக்கிறது 0ன்னு வந்துட்டாலே நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 0 தான். நம்ம 0 கூட எவ்வளவு போட்டாலும் அதுதான். என்னுடைய கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருந்தாதான். இப்போ ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்கறாங்கன்னா ஒரு இடப்பெயர்ச்சி எவ்வளவு நடந்திருக்கு, அது எவ்வளவு நேரத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஆனா இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்டே நடக்கல. ஏன்னா அந்த பொண்ணு போன இடத்துல ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது இடப்பெயர்ச்சி வந்து நமக்கு 0. ஓகேவா? இப்போ ஒருவேளை அவங்க ரிட்டர்ன் வராம இங்க இருந்து இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்து வந்திருந்தா 40 அப்படிங்கறதா அவங்களோட இடப்பெயர்ச்சியா இருந்திருக்கும். ஓகேவா? 40 டிவைடட் பை 1 வந்து 40 ஆவரேஜ் வெலாசிட்டின்னு வந்திருக்கும். ஆனா இங்க ரிட்டர்ன் வந்ததுனால அது வரல. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Calcium hydroxide reacts slowly with the carbon dioxide in air to form a thin layer of which of the following substance that could be used for the purpose of whitewashing? கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடுடன் மெதுவாக வினைபுரிந்து வெள்ளையடிப்பதற்கு பயன்படும் எந்த பொருளில் மெல்லிய படலத்தை உருவாக்குகிறது? ஓகேவா? நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்றோம்ல, நம்மளோட வீடையோ இல்ல ஏதோ ஒரு பிளேஸ வந்து ஒயிட் வாஷ் பண்றோம் அப்படின்னா இது என்ன ஆக்சுவலா நடக்குது? இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட மெதுவா வினைபுரிந்து என்ன உருவாகுது அப்படிங்கறத கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடுனா என்னன்னா CaOH2. இதுதான் வந்து என்னது? கால்சியம்
ஹைட்ராக்சைடு. ஓகேவா? பிளஸ் கார்பன் டை ஆக்சைடுனா என்ன? CO2. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இப்போ இது ரெண்டும் வினை புரிந்து என்ன ஆகுது அப்படின்னா CaCO3, அதாவது கால்சியம் ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்ன அவங்க கேக்குறாங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட வினைபுரிஞ்சு என்ன கிடைக்குது? கால்சியம் கார்பனேட். ஓகேவா? ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்ப அந்த ஒயிட் வாஷ் பண்றோம் இல்லையா, அது வந்து இப்ப அதனுடைய பேர் கால்சியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு கூட வினைபுரிந்து கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. ஓகேவா? வாட்டர் வந்து வெளியாகுது. ஓகே, அப்போ இதுதான் ஆன்சர். Tooth enamel made of calcium hydroxide start decaying when pH in mouth is lower than calcium hydroxide. இது ஆக்சுவலி தமிழ்ல கொஞ்சம் தப்பா இருக்கு. ஹைட்ரோசபேட் ஆன பற்களில் எனாமல் வாயின் pH மதிப்பு எவ்வளவிற்கு கீழ் சென்றால் சிதைய தொடங்குகிறது. இப்போ நம்ம டீத் இருக்கு இல்லையா, டீத் எனாமல் அப்படிங்கிறது நம்ம டீத்துக்கு மேல இருக்க ஒரு லேயர். ஓகேவா? அந்த லேயர் வந்து சிதைவடையும் போதுதான் நமக்கு டூத் டீகே, பல் சுத்தை ஆகுறது அதெல்லாம் ஏற்படும். அந்த எனாமல் ஓகேவா, அதுக்கான ஒரு pH இருக்கு. இந்த pH கீழே போயிட்டா பல் சிதைவு ஏற்படும், எனாமல் டேமேஜ் ஏற்படும். எனாமல் டேமேஜ் ஆகி உள்ள இருக்கிற பற்களை டேமேஜ் பண்ணதுக்கான pH என்ன அப்படின்னா 5.5. இது வந்து ஆல்ரெடி நம்ம குரூப் டில இப்ப இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் வந்துருச்சு. அதனால இது ரிப்பீட்டட் கொஸ்டினாவும் இருக்கு. இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்கலாம், என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ இங்க வந்து டூத் இனாமல் இருக்கு இல்லையா, இனாமல் வந்து இனாமல் எதால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஒரு கெமிக்கல் நேம் கேட்கலாம். கால்சியம் ஹைட்ரோசபேட் பெட்டேட். ஓகேவா? இப்போ ஒருவேளை இதனுடைய கெமிக்கல் நேம் என்ன கெமிக்கலால மேட் பண்ணப்பட்டிருக்கு எனாமல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் இயர், இந்த இயர் நடக்க போற ஷிஃப்ட்ல கூட இது கேட்கலாம். ஓகேவா? பிஹெச்க்கு எவ்வளவு கீழே போனா 5.5 பிஹெச் கீழே போனா நம்மளோட பற்கள் வந்து சிதைவு ஏற்பட தொடங்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், the main purpose of having a curved ceiling in a concert hall is to இசை அரங்குகளில் வளைந்த மேற்கூரை அமைப்பதன் முக்கிய நோக்கம் என்ன? ஓகேவா? நம்ம கான்சர்ட் எல்லாம் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, இதுதான் ஸ்டேஜ். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கர்வ்டா இருக்குமா. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இங்க இருந்து அந்த சிங்கிங் கான்செர்ட் நடக்கும்போது எல்லா இடத்துக்குமே பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா இடத்துக்குமே அந்த சவுண்ட் வந்து ஒரே ஈக்குவலா போய் சேரும். அதனாலதான் அந்த கான்செர்ட்டோட இந்த ஒரு இதை வந்து இப்படி கர்வ் மாதிரி வச்சிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ அந்த அலை வந்து இப்படி போகும்போது வெளியே போகாம இது செங்குத்தா இப்படி இருக்கும். நம்ம எந்த வழியா இப்படி வச்சாலுமே இது செங்குத்தா இப்படி உள்ள வரும் அலை. ஓகேவா? இதுதான் ரீசன். இந்த மாதிரியான கான்செர்ட் ஹால்லாம் வந்து இந்த மாதிரி கர்வ்டா வைக்கிறதுக்கான ரீசன். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஃபோக்கஸ் சவுண்ட் வேவ் டு ரீச் ஆல் பார்ட் ஆஃப் த ஹால் ஈவன்லி. ஓகேவா? ஒலி அலைகள் அரங்கின் அனைத்து பகுதிகளிலும் சமமாக செல்ல உதவும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். கான்செர்ட் ஹால்ல கர்வ்டா வைக்கிறதுக்கு ரீசன் சவுண்ட் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும், அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட், இந்த ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம்டு பை dispersion of sunlight through a prism, which color divide the most? முப்பட்டகத்தின் வழியாக சூரிய ஒளி சிதறும் போது உருவாகும் நிறமாலையில் எந்த நிறம் அதிகமாக விலகுகிறது? ஓகேவா? பிரிசிம். இந்த பிரிசிம்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பிரிசிம் டாபிக் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. பிரிசிம்ல இருந்து ஒரு ஒயிட் லைட் வரும்போது அது எத்தனையா பிரியும்? 7 கலர்ஸ் பிரியும். ஓகேவா? 7 கலர்ஸா பிரியும். என்னென்ன கலர்ஸ் அப்படின்னா விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. விப்ஜிஆர். ஓகேவா? விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. விப்ஜிஆர்னா என்ன?
என்னென்ன மீனிங்? வி வி அப்படின்னா வயலட், ஐ அப்படின்னா இண்டிகோ, பி அப்படின்னா ப்ளூ, ஜி அப்படின்னா கிரீன், ஒய் அப்படின்னா எல்லோ, ஓ அப்படின்னா ஆரஞ்சு, ஆர் அப்படின்னா ரெட். ஓகேவா? இது இந்த விப்ஜிஆர் 7 கலர்ஸா போகும். ஒரு பிரிசிம்ல ஒரு ஒயிட் லைட்ட சூரிய ஒளியோ ஒயிட் லைட் ஒண்ணு செலுத்தும் போது, ஓகேவா? இது என்னவாகும்? இது வந்து இது எதிரொலிச்சு 7 கலரா வரும். ஓகேவா? அது எப்படி நம்ம இப்படி 7 கலர் இருக்குன்னா, நம்ம எப்படி வரும் அப்படின்னா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரம்ல அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? சிதறும் போது உருவாகும் நிறமாலை எந்த நிறம் அதிகமாக விலகும்? அதாவது இதனுடைய வேவ் லென்த். ஓகேவா? எது வந்து அதிகமா வேவ் லென்த், அலை நீளம். ஓகேவா? இந்த அலை நீளம் வந்து எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா, ரெட். ரெட்ல வந்து வேவ் லென்த் அதிகமா இருக்கும். ஓகேவா? வயலட். வயலட்ல வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வயலட். ஓகேவா? விச் கலர் டீவியேட் த மோஸ்ட்? ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்னு பார்க்கும்போது ரெட் கலர் வந்து அதிகமா இருக்கும், வயலட்ல கம்மியா இருக்கும். இதுவே ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அதிர்வெண். அதிர்வெண் அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். வயலட்ல வந்து அதிகமா இருக்கும், ரெட்ல வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவ் லென்த்ல எது அதிகமா இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ல எது அதிகமா இருக்கும். விப்ஜிஆர்னா என்னென்ன கலர்ஸ் வரும்? ஓகேவா? 7 கலர்ஸ். இந்த பிரிசிம்ல எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. விச் which of the following materials remains unchanged over long period of time? பின்வரும் பொருட்களில் எது நீண்ட காலத்திற்கு மாற்றமின்றி இருக்கும்? ஓகேவா? இங்க கொடுத்திருக்க பொருள்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஷிஃப்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளவு நாளைக்கு, ரொம்ப நாளைக்கு அப்படியே நீடிச்சிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? பிளாஸ்டிக் பேக். ஓகேவா? இது எல்லாமே சீக்கிரமா போயிடும். இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கறதா ரொம்ப நாள் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம சாயில்ல போட்டாலுமே இது எல்லாமே மக்கிரும். மீதி இது பொருள் மக்காது. இந்த இந்த ரிலேட்டடா இந்த பயோடிகிரேடபிள் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து நிறைய நாள் இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகே. Which among the following covalent compounds will have the least number of shared electron pair? பின்வரும் கோவலன்ட் சேர்மங்களில் எதில் பகிரப்பட்ட எலக்ட்ரான் ஜோடிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் அயனி பிணைப்பு. அயனி பிணைப்பு. அயனி பிணைப்பு, சக பிணைப்பு. ஓகேவா? அயனி பிணைப்புனா அயனிக் பாண்ட். அயனிக் பாண்ட். சக பிணைப்புனா கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? அயனி பிணைப்புனா என்ன சொன்னோம்? வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். வேலன்சி எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? வேலன்சி எலக்ட்ரானை கொடுக்கும். ஓகேவா? ஒரு மெட்டல்ல இருந்து இன்னொரு மெட்டலுக்கோ இல்ல நான் மெட்டலுக்கோ இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அதை வந்து கொடுக்கும். ஓகேவா? இன்னொரு எலக்ட்ரானுக்கு. இங்க கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா என்னன்னா ஷேர் பண்ணிக்கும். இப்ப 2 பேருக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுது அப்படின்னா அதை 2 பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. அது பேர் தான் கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொடுத்திருக்க 4ல எதுல வந்து அதனுடைய ஷேர்னா என்ன? இதுதான் கோவலன்ட் பாண்டா. ஷேர் பண்ணிக்கிற எலக்ட்ரான் வந்து கம்மியான நம்பர்ல ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன். இப்போ
இப்போ நமக்கு இதனோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு கூடு இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில பார்த்துருப்போம். எலக்ட்ரான்ஸ் இப்படிதான் வந்து சுத்திட்டு இருக்கும், இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும். ஓகேவா? இங்கதான் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். இங்க இடத்துல சுத்திட்டு இருக்கிறதுலாம் எலக்ட்ரான் வெளியே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கூட்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் கூட்ல வந்து எவ்வளவு இருக்கும்னா 2 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான். ஓகேவா? செகண்ட் கூட்டு, இந்த செகண்ட் கூட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 8 எலக்ட்ரான் தான் பாசிபிள், அதுக்கு மேல இருக்காது. ஓகேவா? தேர்ட் கூட்ல எவ்வளவு இருக்கும்னா 18 எலக்ட்ரான். ஃபோர்த் கூட்ல எவ்வளவு இருக்கும்னா 32. இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இது எப்படி என்ன பேசிஸ்ல வருது? 2ல இருந்து 8 ஆயிருக்கு, 8ல இருந்து 18, 18ல இருந்து 32. இது என்ன பேசிஸ்ல ஆயிருக்கு அப்படின்னா 2n². ஓகேவா? இப்போ 2 அப்படிங்கிறது இங்க போட்டுட்டு இந்த ஃபார்முலா மாதிரி இதுல நீங்க போட்டு பார்க்கணும். n அப்படிங்கிறது இந்த 2 எலக்ட்ரான் வச்சுக்கோங்களேன். இந்த 2 வந்து 2 ஹோல் ஸ்கொயர். 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணா 4. 4 இன்ட்டு 2 8 எலக்ட்ரான். அதனாலதான் இந்த கூட்ல 8. ஓகேவா? இப்போ நீங்க நெக்ஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா 2n², 2 இன்ட்டு 8 ஹோல் ஸ்கொயர். சாரி. ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். அயனி பிணைப்புனா என்ன, சக பிணைப்புனா என்ன, அயனி பிணைப்புல எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ஒன்னு வந்து இன்னொன்னு கொடுக்கும், கோவலன்ட் பாண்ட்ல ஷேர் பண்ணிக்கும். ஒரு கூட்ல எவ்வளவு மேக்சிமமான எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிபிள் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following structures is present at the surface of the rough endoplasmic reticulum membrane? கரடு முரடான அகக்கணிக வளையத்தில் மேற்பரப்பில் பின்வருவனவற்றில் எது காணப்படுகிறது? ஓகேவா? இப்போ வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இங்க கீழே கொடுத்திருக்கிறதுல எந்த ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல 2 இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்னு ரஃப், இன்னொன்னு ஸ்மூத். ஓகேவா? இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ரஃப் அப்படிங்கிறது என்னன்னா ரிபோசோம் இருக்கும். ரஃப்ல ரிபோசோம் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீனை கிரியேட் பண்றதா இது வேலை. புரோட்டீனை மேக் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்மூத்ல வந்து ரிபோசோம் இருக்காது. ஓகேவா? இது வந்து ஃபேட் அண்ட் லிப்பிட்ஸ் இதை கிரியேட் பண்ணும். ஓகேவா? இப்போ இங்க வந்து ரஃப்னு கொடுத்துருக்காங்க, அப்ப ரிபோசோம் இருக்கும். ஒருவேளை ஸ்மூத்னு கேட்டுறாங்க, ஒரு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு கேட்டாங்க அப்படின்னா ரிபோசோம் இருக்காது. ஓகே. Which of the following best demonstrate that there is a space between particles of matter? பொருட்களில் துகள்களுக்கு இடையில் இடைவெளி இருப்பதை பின்வருவனவற்றில் எது சிறப்பாக நிரூபிக்கிறது? இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எதுல வந்து இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல வந்து ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்குதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சுகர் டிசால்வ் இன் வாட்டர். சர்க்கரை நீரில் கரைகிறது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச்சஸ், இது வந்து எலாஸ்டிசிட்டியை தான் இது பண்ணுது. ஓகேவா? அந்த பொருளுக்கு இடையில இருக்க ஸ்பேஸை எங்கேயுமே நிரூபிக்கல. இது வந்து அதோட எலாஸ்டிசிட்டி. நம்ம எவ்வளவு ஸ்டிச் பண்ணாலுமே அது இதாக இருக்குதுன்னா அதனுடைய எலாஸ்டிசிட்டி தான். பீஸ் ஆஃப் சால்க் பிரேக் ஈஸிலி. சாக் பீஸ் ஈஸியா இதாகிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஐஸ் மெல்ட் இன்டு வாட்டர், அது வந்து ஹீட்னால ஆகுது. ஐஸ் வந்து வெளியே இருந்துச்சு அப்படின்னா அதுல ஹீட் படுது, அதனால அது வாட்டரா மாறுது. ஓகேவா? அதுக்கும் அந்த பொருட்களுக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன அப்படின்னா
சாலிட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமா, அதுல வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும் எல்லாமே, ஸ்பேஸே இல்லாம ஹைலி பேக். இப்ப நம்ம கல்லுலாம் பார்த்தோம்னா நம்மளால ஈஸியா வந்து அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு இல்லையா? அது காரணம் ரொம்ப டைட்டா இல்லாம பேக் ஆயிருக்கனாலதான். ஓகேவா? லிக்விட் வந்து கொஞ்சம் அதை விட மாடரேட்டா இருக்கும். கேஸ் தான் கம்ப்ளீட்டா ஸ்பேஸ் நிறைய இருக்கும், மேக்சிமம் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following glands secrete growth hormone in human beings? மனிதர்களின் வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி எது? ஓகேவா? பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேவா? நம்ம நேத்தே இந்த கிளாஸ்ல பார்த்தோம். பிட்யூட்டரி கிளாண்ட் அதுதான் வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை சுரப்பி மாஸ்டர் கிளாண்ட். ஓகேவா? அது காரணம் என்னன்னா எல்லா மத்த கிளாண்டான இப்ப தைராய்டு கிளாண்ட், எல்லா கிளாண்டுமே வந்து மீதி இருக்க எல்லா சுரப்பியுமே, இந்த பான்கிரியாஸ் இந்த மாதிரியான கிளாண்ட், மத்த கிளாண்ட் எல்லாத்தையுமே இது பண்றது பிட்யூட்டரி கிளாண்ட் தான். இதனாலதான் இது மாஸ்டர் கிளாண்ட் சொல்றாங்க. இந்த growth ஹார்மோனையும் சுரக்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட் தான். ஓகே. In the chlor-alkyl process, what is given off at the anode? ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நீங்க டயக்ராம் கெமிஸ்ட்ரியில ஒண்ணு பார்த்திருப்பீங்க. ஆனோட் அண்ட் கேத்தோட் அப்படின்னு இந்த ரெண்டு இருக்கும். ஓகேவா? இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் கேத்தோடு, இதுதான் வந்து ஆனோடு. ஓகேவா? இந்த கேத்தோட்ல வந்து என்ன வரும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் கேஸ். ஆனோட்ல என்ன வரும் அப்படின்னா குளோரின் கேஸ். ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஆனோட்ல இந்த செயல்முறையில் குளோர் ஆல்கைல் செயல்முறையில் ஆனோடில் வெளியேறும் பொருள் எது? ஆனோட்ல வெளியேற பொருள் என்ன அப்படின்னா குளோரின் கேஸ். ஓகேவா? இந்த குளோரின் ஆல்கைல் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா குளோர் ஆல்கைல் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இந்த குளோரின், இந்த ஹைட்ரஜன், இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் இந்த குளோரின் ஆல்கைல் ப்ராசஸ். ஓகேவா? இந்த குளோரின், ஹைட்ரஜன், சோடியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்றது இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் குளோர் ஆல்கைல் ப்ராசஸ். ஓகேவா? இப்ப ஆனோடுன்னு வந்து அதுல இருந்து என்ன ரிலீஸ் ஆகுது? குளோரின் கேஸ். கேத்தோட்ல இருந்து ஹைட்ரஜன் கேஸ். ஓகேவா? In which part of the neuron is the first electrical impulse created? நரம்பு செல்களில் முதல் மின் தூண்டுதல் எந்த பகுதியில் உருவாகிறது? இங்க கொடுத்திருக்கிறதுல எந்த பகுதியில ஃபர்ஸ்ட் உருவாகுது? நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்த்திருப்போம். நம்மளோட அந்த நியூரானோட டயக்ராம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது எக்ஸாக்டா அந்த மாதிரி இல்ல. இந்த நியூரானோட டயக்ராம் இருக்கும். இந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டென்ட்ரைட். இதுதான் வந்து முதல்ல நம்மளோட இந்த இம்பல்ஸ் இருக்குல்ல, நம்மளோட தூண்டுதலை வந்து இதுதான் முதல்ல கொடுக்கும். ஓகேவா? டென்ட்ரைட் இதுதான் வந்து நம்மளோட நியூரான்ல முதல்ல தூண்டுதலை கொடுக்கறது இதுதான். ஓகே. நெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்? வெளிப்புற கருவுறுதல் பின்வரும் எந்த உயிரினத்தில் காணப்படுகிறது? ஓகேவா? இங்க கொடுத்திருக்கிறதுல ஃபிஷ். வெளிப்புற கருவுறுதல் அப்படின்னா என்னன்னா ஃபிஷ் அப்படிங்கறது என்ன பண்ணணும்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது வெளியே தான் கருவுறும். ஓகேவா? அதனாலதான் அது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்றாங்க, வெளிப்புற கருவுறுதல். மீன்ல தான் அந்த மாதிரி நடக்கும். Okay, a man ride a bicycle in a circular track of radius 10 meter. He complete one round in 10 minutes. What is his average velocity? ஓகேவா? 10 மீட்டர் ஒரு ரவுண்ட்ல 10 மீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஆரம் இருக்கிற ஒரு இதுல ஒரு மேன் வந்து ஒரு சைக்கிள்ல ஒரு ரைட் போறாங்க. ஓகேவா?
அவங்க என்ன பண்றாங்க, இதுலயும் அவங்க அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பார்த்தோம் இல்லையா, ஆவரேஜ் வெலாசிட்டி அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம். ஓகேவா? இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இங்க எவ்வளவு நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்க என்ன பண்றாங்க, ஒன் ரவுண்ட அவங்க இப்ப இந்த இடத்துல தொடங்குறாங்கன்னா, ஒன்ஸ் ஒரு ரவுண்டு போய் இதே இடத்துல முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அதுல டிஸ்பிளேஸ்மெண்டே நடக்கல. இப்போ அந்த இடத்துல இருக்காங்க. இங்க இருந்து இப்ப மூவ் ஆகி இங்க ஸ்டாப் ஆயிருந்தாங்கன்னா தான் இந்த ஒரு இடம் இங்க நகர்ந்திருக்காங்க. ஆனா அவங்க இங்க தொடங்கி இங்கேயே முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப அவங்களோட இடப்பெயர்ச்சின்றது 0. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சரும் 0 தான். ஓகே, இதனுடைய காலம் என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல 0ன்னு வந்தாலே ஆன்சரே 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட். The blade of windmill rotated because of which of the following? காற்றாலை இறகுகள் பின்வருவனவற்றில் எதன் காரணமாக சுழல்கின்றன? ஓகேவா? இங்க கொடுத்திருக்கிறதுல எது மூலமா சுழறது அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி, விண்ட்ஸ் கைனடிக் எனர்ஜி. இப்போ இந்த நம்ம நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த மாதிரி காற்றாலை வந்து இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும். அது எப்படி சுத்துது அப்படின்னா, காத்துல இருக்க அந்த காற்றோட அந்த காற்றுல இருக்க அந்த எனர்ஜி அதுல இருக்கிறத வச்சுதான் அது வந்து இந்த கைனடிக் எனர்ஜி, காற்றின் இயக்க ஆற்றலை வச்சுதான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? என்னவா மாறுது? இது வந்து இந்த கைனடிக் எனர்ஜி, விண்டுல இருக்க காற்றுல இருக்க கைனடிக் எனர்ஜில இருந்து, இயக்க ஆற்றல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துது. ஓகேவா? எலாஸ்டிக் எனர்ஜி கிடையாது, லைட் எனர்ஜி கிடையாது, சவுண்ட் எனர்ஜி கிடையாது. காற்றுல இருக்க விண்டு மில்னு வந்தாலே நம்ம காற்றுல இருந்து தானே எலக்ட்ரிசிட்டி வருது. அது சுத்துறது மூலமா தானே. அப்போ இது ஈஸியா சொல்லிடலாம், காற்றின் இயக்க ஆற்றல். மீதி இருக்க ஆப்ஷனே ரொம்ப ஈஸியா எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. ஈவன் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலுமே அட்லீஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணலாம். லைட் எனர்ஜி எங்க இருந்து வந்துச்சு? சவுண்ட் எனர்ஜில எங்க இருந்துச்சு? சவுண்டுனால அது சுத்துது இல்ல. ஓகேவா? What is the atomic number of an element that has 17 electrons and 18 neutrons? 17 எலக்ட்ரான்களும் 18 நியூட்ரான்களும் கொண்ட ஒரு தனிமத்தின் அணு எண் என்ன? ஓகேவா? அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அட்டாமிக் நம்பர் அப்படின்னா அணு எண். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னன்னா, நம்பர் ஆஃப் proton. ஓகேவா? நம்பர் ஆஃப் proton or நம்பர் ஆஃப் electron equal to. ஓகேவா? இப்போ அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன தெரியணும்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான் என்னங்கிறது தெரியணும். இல்லைன்னா எலக்ட்ரான் என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நமக்கு எலக்ட்ரான் தெரியும், 17 எலக்ட்ரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அட்டாமிக் நம்பரும் 17 தான். இதுவே அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க. அட்டாமிக் மாஸ். ஓகேவா? அணு நிறை. அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா, புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணா அணு நிறை கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து இசட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? A potential difference of 6 volt is applied across the two ends of conducting wire of resistance R. What will be the value of R if the current flowing through the wire is 2 ampere? ஓகேவா? R மின்தடையுள்ள ஒரு கடத்தி கம்பியின் இரு முனைகளுக்கிடையே 6 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு செலுத்தப்படுகிறது. கம்பியின் வழியே 2 மின்னோட்டம் பாய்ந்தால், 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்ந்தால் ஆரின் மதிப்பு என்ன? ஓகேவா? இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி வரும்போது நமக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓம்ஸ் லால வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா V ஈக்குவல் டு IR. ஓகேவா? V அப்படிங்கிறது என்ன? V அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதாவது மின்னழுத்த வேறுபாடு.
ஓகேவா? ஐ அப்படின்னா கரண்ட், ஆர் அப்படின்னா மின்தடை. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா 6 வோல்ட். ஓகேவா? மின்னழுத்த வேறுபாடு வி அப்படிங்கிறது 6 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஐ அப்படிங்கிறது கரண்ட் எவ்வளவு ஃப்ளோ ஆகுதாமா 2 ஆம்பியர். ஐ அப்படிங்கிறது என்ன, கரண்ட் எவ்வளவு ஃப்ளோ ஆகுது 2 ஆம்பியர். இப்போ நமக்கு என்ன தேவை, மின் தடை ஆர் தான் நமக்கு தேவை. ஓகே, வி ஈக்குவல் டு ஐ ஆர். வி என்னது 6, ஐ என்னது 2 இன்டூ ஆர். இப்போ இந்த ஆர் இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2 கீழே போச்சுன்னா 3. ஓகேவா? இப்போ ஆர் அப்படிங்கிறது மின்தடை அப்படிங்கிறது 3. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த ஓம்ஸ் லாவோட இந்த ஃபார்முலா வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லா ரொம்ப முக்கியம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒருவேளை உங்களுக்கு கான்செப்ட் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வீன் வந்தா என்னது வோல்ட். வோல்ட்ன்றது என்னது, மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட எஸ்ஐ யூனிட். ஏன்றது என்னது ஆம்பியர். அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோவிங், கரண்ட் ஃப்ளோனா ஆம்பியர் எவ்வளவு, ஆம்பியர்ன்றது அதோடைய அளவு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறத வச்சு ஓகே இது என்ன ஃபார்முலா அப்ளை ஆகும் அப்படிங்கறத நீங்க ஒரு ஜென்ரலா ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம், எக்ஸாம்ல டைமே இருக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், பெட்டரா முன்னாடி இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அக்வயர் பை அ பலூன் when we press it or by a spring inside a toy car when wound it is possessed by virtue of the object is. ஒரு பலூனை அழுத்தி அதன் வடிவத்தை மாற்றும் போதோ அல்லது ஒரு பொம்மை காரின் உள்ளே இருக்கும் ஸ்பிரிங் சுற்றும் போதோ பெறப்படும் நிலையாற்றல் பொருளின் எந்த பண்பின் காரணமாக ஏற்படுத்துகிறது, கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பந்தை அழுத்தணும் அப்படின்னா அதனோட வடிவம் மாறுது இல்ல. இப்ப அந்த ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் இப்படி நம்ம அழுத்தும் போது சின்னதா மாறும், ஆனா அதை விடும்போது பெருசாகும் இல்லையா. இது எதனால நடக்குது அப்படின்னா அதனுடைய கான்ஃபிகரேஷன், அதனோட வடிவமைப்புனாலதான். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லாம் கிடையாது. நம்ம பலூன்ல எங்க அந்த ஸ்பீட் வரும், அப்படிலாம் கிடையாது இல்லையா. மாஸ் அண்ட் வால்யூம் அதெல்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், which component of blood mainly responsible for transporting food, carbon dioxide and nitrogenous waste. உணவுப் பொருட்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் கழிவுகளை முக்கியமாக எடுத்து செல்லும் இரத்த கூறு எது, பிளாஸ்மா. நம்ம ஈஸியா சொல்லிடலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளட். பிளட் அப்படின்னா நம்ம ரெண்டா என்ன, ஃபர்ஸ்ட் அப்படின்னா பிளாஸ்மா, பிளட் கார்பசல், பிளட் கார்பசல். ஓகேவா? இந்த பிளட் கார்பசல்குள்ளதான் ஆர்பிசி, ரெட் பிளட் செல், டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ், இது எல்லாமே வரும். ஓகேவா? பிளட் வந்து டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா, பிளட் கார்பசல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். ஓகேவா? சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள். ஓகேவா? இதுல வந்து எது ஆன்சர் அப்படின்னா பிளாஸ்மா, ரத்த திரவம். ஓகேவா? நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபுட், இந்த கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே பிளட்ல இருக்கிறத நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணது இல்லையா, அதுக்கு மெயின் ரீசன் பிளாஸ்மா. ஓகே, when an acid react with base, which of the following always formed regardless of the specific acid or base. ஒரு அமிலம் மற்றும் ஒரு காரம் வினைபுரியும் போது பயன்படுத்தப்படும் அமிலம் அல்லது காரம் எதுவாக இருந்தாலும் எப்போது உருவாகும் பொருட்கள் எவை. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டினை வந்து நம்ம நேத்தே பார்த்தோம். ஆசிட் பிளஸ் பேஸ் சேரும் போது என்ன நடக்குது அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? சால்ட் அப்படிங்கிறது NaCl, சோடியம் குளோரைடு, வாட்டர். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இது ஒரு ஆசிட், இது வந்து ஒரு பேஸ். ஓகேவா? இது கூட வினை புரியும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த குளோரின் வந்து இது கூட சோடியம் கூட சேர்ந்து சோடியம் குளோரினா மாறுது. ஓகேவா? இங்க இருக்க ஹெச்சும்
ஓகேவா? இங்க இருக்க ஹெச்சும் இங்க இருக்க ஓஹெச்சும் ஒன்று சேர்ந்து வாட்டரா வெளியாகுது. ஓகேவா? இங்க இருக்கிற ஹெச்சும் இங்க இருக்கிற ஓஹெச்சும் சேர்ந்து வாட்டரா ஆகுது. இந்த குளோரினும் சோடியமும் சேர்ந்து சோடியம் குளோரைடா மாறுது. ஓகேவா? இப்போ ஆசிட் பிளஸ் பேஸ் சேர்ந்தா என்னவாகுது? சால்ட் பிளஸ் வாட்டர் வருது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கான சயின்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்க வந்து டெலிகிராம்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே அண்ட் தேங்க்யூ.